ஹலோ! வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. 2 1/2 மணி நேரம் படம். 2 1/2 மணி நேரமும் கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன், அந்த அளவுக்கு ஒரு மாஸ் சீன்ஸ், அந்த அளவுக்கு ஒரு எலிவேஷன் தியேட்டர்ல பேட்ட மாரி இருக்கும், விக்ரம் மாரி இருக்கும் அப்டின்னு சொல்லி நெனச்சோம். ஆனா இது அதெல்லாம் தாண்டி 10 மடங்கு மேலங்க. ஒரு ஒரு சீனும் கத்தி கத்தி என்ஜாய் பண்ணணும். இத்தன வருஷம் சாரி மிஸ் பண்ணதுக்கு மொத்தமா நம்மளுக்கு ட்ரீட்டு அப்டின்ற மாரி அவர எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இதுக்கப்புறம் எப்படிலாம் பார்க்க ஆசைப்பட்டோம் அப்படின்ற மொத்த லுக்ஸையும் அதுல காமிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஆனா மூவில பிஜிஎம்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதாவது ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப லாங்கா இருந்தா லேக் ஆகுற மாரி இருக்கும் ஃபிலிம். ஆனா இதுல வின்டேஜ் மியூசிக்ஸ போட்டு வேற லெவல்ல எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரே ஷாட்ல ஒரு ஃபைட் சீன் கத்தாமயே இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ஜாய்மென்ட்டுங்க. ஆனா ஆக்டிங் வந்து பொறுத்தவரைக்கும் ஏகே சார் வந்து 1000% வந்து அவரு வந்து எஃபோர்ட் போட்டு வந்து நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் குடுப்பாங்க. நெறைய மூவிஸ்ல ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கூட இருக்க மாரி. ஆனா, ரொம்ப மேஜரா ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸ்க்ரீன் டைம் கம்மியா இருக்கும். இம்பாக்ட் கம்மியா இருக்கும். இந்த மூவில பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டருக்கும் அது அவங்களுக்கு ஏத்தா மாரி ஒரு பக்காவான ரோல் குடுத்துருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவான ரூல்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், மாஸ் பண்ணியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நம்மளுக்கு வின்டேஜ் லுக்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதெல்லாமே வந்து உள்ள இருக்கு. ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத விஷயம்லாம் இருக்கு. அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். நீங்க மூவி போய் தியேட்டர்ல பாருங்க. எத்தன வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. 2 மாசம், 3 மாசத்துக்கு அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாட போறாங்க கன்டினியூஸா. அந்த மாரி ஒரு பக்காவான படம். இந்த மாரி படத்துக்கு 10 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். அந்த மாரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நம்ம ஷார்ட்டா வந்து பிளாட் அப்படின்னு உள்ள உள்ள போம்போது, அப்பா, பையன் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங், ஒரு வைஃப் போடுற ரூல்ஸு, ஒரு கேங்ஸ்டர் ஒரு பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. அந்த பையனுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது, திருப்பியும் அந்த வயலன்ஸ வந்து கையில எடுக்குறாரு. கேங்ஸ்டரா மாறுறாரு. நம்ம ட்ரெய்லர்லயே அவங்க சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. அதான் மூவி. ஆனா, இந்த மூவிக்குள்ள ஏகே யூனிவர்ஸே இருக்கு உள்ள. கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். தியேட்டர் சீட்ல உட்கார முடியாது. ஏந்து கத்தணும்னு தான் தோணும். அந்த மாரி ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். நியூட்ரல் ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குடுத்த காசுக்கு ஒர்த்தா மாஸ் சீன்ஸ தவிர வேற என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிரிக்க வைக்கிற மாரி நெறைய சீன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் பழைய பழைய விஷயத்த ஞாபகப்படுத்துற மாரி வின்டேஜ் சாங்ஸ் இருக்கு. எல்லா ஏஜ் குரூப் பீப்பிள்ஸ்க்கும் வந்து இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிச்சதுலருந்து மூவி முடியிற வரைக்கும் அவ்ளோ ஃபாஸ்ட்டு. அர்ஜுன் தாஸோட ரோல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஒரு கரியர் பெஸ்ட் தான் சொல்லணும் அர்ஜுன் தாஸ்க்கு. இதுக்கப்புறம் அவருக்கு நெறைய சான்ஸஸ் கிடைக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த மூவில வில்லன் ரோல் பக்காவா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அவருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன்ஸும் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து மூவிஸ் பார்த்து வளர்ற ஒரு பெர்சன்ஸ்க்கு கண்டிப்பா அது பிடிக்கும். ஏன்னா, ஒரு சில பேர் வந்து மூவிய என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபேன்ஸு அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் தாண்டி சின்ன வயசுலேருந்து நம்போ டிவிஸ்லாம் பார்த்து வளர்றோம். எல்லாரும் மூவிஸும் போடுவாங்க. எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஆனா, இந்த மூவி வந்து பார்க்கும்போது, நம்ம சின்ன வயசுல எல்லாருமே அஜித் சாரோட மூவி பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசுல அந்த ஃபேன்ஸு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ, அந்த மாரி பார்த்து நம்ப ஒரு சில பேர் வளர்ந்துருப்போம். அவங்க எல்லாருக்குமே ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த மூவி ரொம்ப ஃபேவரட்டான மூவியா தான் இருக்கும். வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டேஸ்ல. பாக்ஸ் ஆஃபிஸ் பார்க்கும்போது டே 1ல ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் தான் சொல்லணும். 30.9 crore தமிழ்நாட்டுல. இந்த ஃபர்ஸ்ட் டேவோட கலெக்ஷன்ஸ விட அப்கமிங் சாட்டர்டே, சண்டேஸ்ல சண்டேலாம் நம்ம இன்னும் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஃபிஷியல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன்ஸ் நம்பர்ஸ் வந்து எந்த ஒரு ட்ராக்கர்ஸாலயும் வந்து இன்னும் வெளிய வரல இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே. அட்லீஸ்ட் வீக்கெண்டோட கலெக்ஷன் வந்து அஃபிஷியலா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் போடுவாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜாட் அப்படின்ற படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட புரொடக்ஷன்ல வந்த படம் தான் அது. அதுக்குமே வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஆனா அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வேர்ல்ட் வைட் வந்து போடுங்க, போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா யாருமே அவங்க கண்டுக்கிறதாவே இல்ல போல. அத விட்டுட்டு அப்ரிசியேஷன் ட்வீட்ஸா போட்டுருந்தாங்க. குட் பை டக்லிக்கு ஃபேன்ஸ் ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம். வீக்கெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க ட்வீட் போடும்போது நம்மளுக்கு அஃபிஷியலா தெரிஞ்சிரும். ஸோ ஃபேன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ், அந்த பைரசி, அப்புறம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா வந்து எடுத்துக்க. ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுறணும் அப்படின்ற மாரி தான் விட்டுறணும் இந்த மாரி விஷயத்தலாம். ஏன்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்குல்ல, அந்த மூவி பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ். அது இதெல்லாம் மறக்க வச்சுரும் கண்டிப்பா. அந்த மாரி ஒரு மூவி எடுத்து குடுத்துருக்காரு ஆதிக் வந்து நம்மளுக்கு. ஸோ அஜித் சார் வந்து அந்த டீசர்ல சொன்னது அவர் போட்ட ரூல்ஸ அவரே பிரேக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாரி நடிச்சுட்டாரு. கிளைமாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் குடுத்துருக்காரு. டைரக்டர் ஆதிக் வந்து அந்த கார்ல அந்த நம்பர் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீசர்ல பார்த்தோம் AK63ன்னு இருக்கும். அதே மாரி மூவியோட கிளைமாக்ஸ்லயும் காரோட ஃப்ரண்ட் அந்த நம்பர் பிளேட்ல வந்து AK64 டைரக்டர் 2026 ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காரு. அதாவது நெக்ஸ்ட் மூவி வந்து
ஆதிக் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாருன்னு அது மூலியமா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து இப்பவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியும் ஒரு அடுத்த 2 மாசத்துக்கு குட் பை டக்லி செலிப்ரேட் பண்ண போறாங்க. 2026க்கு இப்பவே வந்து ஒரு ஈகரா வெயிட் பண்றோம் நம்போ. அந்த மூவி எப்படி இருக்கும்? மூவி டைட்டில் எப்படி இருக்கும்? அஜித் சாரோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கும்? என்ன ஸ்டோரியா இருக்கும்? குட் பை டக்லி 2வா இருக்குமா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வெயிட் அண்ட் சீ ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.